சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். ஆதியாமத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 22வது வசனம். தேவன் யோசேப்பை உபத்திரவத்தின் மூலம் கனிதரும்படி செய்தார். அவனை ஆசிர்வதிக்கும் போது யாக்கோபு யோசேப்பின் இந்த பலனை குறிப்பிடுகிறான். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படும். யோசேப்பு எப்படி கனிதரும் நபராக மாறினான்? அவன் சிறுவனாக இருந்தபோது அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவனை வெறுத்தார்கள். ஏனென்றால் அவன் தங்களோடு சேர மறுத்ததாலும் அவர்களின் கெட்ட பழக்க வழக்கங்களில் அவர்களோடு கூட அவன் பங்காளியாக இருக்க மறுத்ததாலும், மேலும் அவருடைய தகப்பனார் யோசேப்பை மிக அதிகமாக நேசித்ததாலும் அவன் மேல் பொறாமை கொண்டனர். அவர்கள் அவனை கொலை செய்ய விரும்பினார்கள். ஆனால் இறுதியில் அவனை அடிமையாக விற்றுவிட்டார்கள். இவ்வாறு அவன் எகிப்துக்கு கொண்டு வரப்பட்டான். போத்திபாரின் வீட்டில் அடிமையானான். இங்கு அவன் மீது பொய் வழக்கு போடப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு 2 வருடங்கள் முழுவதுமாக மறக்கப்பட்டான். இந்த துன்பங்கள் சுமார் 15 வருடங்கள் நீடித்தன. பார்வோனுடன் இருந்த இந்த 15 வருட துன்பங்கள் வீணாகவில்லை. யோசேப்பை மிக உயர்ந்த பதவிக்கு ஆயத்தப்படுத்த தேவன் இவற்றை பயன்படுத்தினார். யோசேப்பு எகிப்துக்கு மட்டுமல்லாமல் மற்ற நாடுகளுக்கும் பஞ்சம் இருந்த 7 வருடங்கள் முழுவதும் ஆகாரம் கொடுக்க முடிந்தது. சங்கீதத்தின் புஸ்தகம் 105வது சங்கீதம் 16வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரை நாம் வாசிக்கும்போது யோசேப்பு அடிமையாகவும் பின்னர் கைதியாகவும் எப்படி துன்பப்பட்டான் என்பதை நாம் வாசிக்கின்றோம். இறுதியாக அவன் ராஜாவினால் விடுவிக்கப்பட்டான் மற்றும் அவனது வீட்டிற்கு அதிபதியாகவும் அவனுடைய அனைத்து பொருட்களுக்கும் அதிபதியாகவும் ஆக்கினான். மேலும் அவனது பிரபுக்களை அவனது விருப்பப்படி நடத்தவும் அவனுடைய அரசாங்க ஊழியர்களுக்கு ஞானத்தை கற்பிக்கவும் அவன் நியமிக்கப்பட்டான். பொதுவாக அதிகாரிகள் ஊழல்வாதிகளாகவும் நேர்மையற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். சந்தேகத்திற்கு இடமின்றி பார்வோன் தனது அதிகாரிகளின் ஊழல் மற்றும் நேர்மையின்மையின் காரணமாக அவர்களை நம்பவில்லை. இதனால் ஊழல் செய்த பிரபுக்களையும் அரசாங்க அதிகாரிகளையும் தண்டிக்க யோசேப்புக்கு முழு அதிகாரம் கொடுத்தான். இந்த மனிதர்கள் செல்வந்தவர்களாகவும் சக்தி வாய்ந்தவர்களாகவும் இருந்திருக்க வேண்டும். யோசேப்பு அவர்களை எப்படி ஒழுங்குபடுத்தினான்? இது மிகவும் கடினமான பணியாக இருந்திருக்கும். ஆனாலும் யோசேப்பு தனது உபத்திரவங்களால் ஒழுங்குபடுத்தப்பட்டான். மேலும் இந்த பெருமை மற்றும் பிடிவாதமான மனிதர்களுக்கு அவனால் ஞானத்தை கற்பிக்க முடிந்தது. இத்தகைய கடினமான பணிக்கு யோசேப்பை தகுதிப்படுத்த தேவன் அவனை 15 வருட உபத்திரவத்தின் வழியாக அழைத்து செல்ல வேண்டியிருந்தது.